Hi friends, வணக்கம் எல்லாருக்கும் happy Thanksgiving. இருங்க எங்க அம்மா இருக்காங்க. Happy Thanksgiving மா. Happy Thanksgiving. Yay. எல்லாருக்கும் happy Thanksgiving. So good morning. Moms, happy Thanksgiving சொல்ல எல்லாருக்கும். Happy Thanksgiving. காலங்கத்துல 9:30 எழுந்துச்சு எல்லாரும். இன்னைக்கு வந்து விடிகாலம்பர எழுந்துட்டோம். என்னடா புதுசா சொல்ற? எங்க லைஃப்ல என்ன டர்க்கி சாப்பிட்டதில்ல. ஓகே. என்னப்பா பிரேக்ஃபாஸ்ட்? கவர் கம்மி. அசாய். அசாய். ஆர்கானிக் சாம்பல் அசாய் பேக்ஸ். ஸோ இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு இந்த ரெடிமேடாக ஆக்சுவலி நாங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியாமா இல்லை? பயங்கர ஆன்டி ஆக்சிடென்ட் அது ஆண்டி ப்ளூபெரி இட்லி மாதிரிட்டாங்கப்பா இவங்க. அனி வந்து ஹேர் கட் பண்ணிட்டான். பாத்தீங்களா என்னன்னு தெரியல. ஜம்முன்னு இருக்கடா. அண்ணா எங்கடா? எப்பா சிரிக்கிறீங்க? அழகா இருக்கும். முட்டையா? எனக்கு இருக்குடா முட்டை. முட்டை அடிக்கணுமா? நம்ம வந்து காஸ்கோலே போகக்கூடாதுமா. விட்டு விட்டா நம்ம வாங்கிக்கணும். காஸ்கோல சீப்பா இருக்கு. ஹோல்சேல் ஒரு வேல் இருக்காதடா. அந்த விட்டு அவங்க ஒரு வேல் இருக்காதா? இல்ல ஒண்ணு பண்ணலாம். 3 அது 3 பேக் கட் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வச்சு டக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு வெள்ளரிக்காய் கெட்டு போச்சு. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி காஸ்கோல லம்பா வாங்கும்போது வேஸ்டா போகுது. ஃபர்ஸ்ட் கர்டு போட்டுருக்கணுமோ கலர் வரதுக்கு? அசைன்றது என்னதுப்பா? அது வந்து ஒரு ஃப்ரூட். என்ன பண்ணும்? ப்ளூபெரி அந்த இது மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபுல்லாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ என்னது இது ப்ளூபெரி போடலாம். என்கிட்ட ஃப்ரோசன் ப்ளூபெரி தான் இருக்குது. அது வந்து உள்ளே போட்டுனா ஃபுல்லாக கலர்லாம் போயிடும். அதனால் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸ் மட்டும்தான். இதுக்கு எந்த பசங்க சாப்பிடுவானுங்களோ மாட்டானுங்களோ நம்ம. நாங்கள் ஒரு வாட்டி பவுல் வாங்கினோம். அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம் நம்மளே ஏன் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அது விலை அதிகமாக இருந்தது. அசாயன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது நான் வேணா பிக்சர்ல உங்களுக்கு சைட்ல காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். அது ப்ளூபெரிப்பா. ப்ளூபெரி அசாய் அப்படி இருக்கும் காமிச்சிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, இது ப்ளூபெரி. அந்த ஸ்ட்ராபெரி வைக்க மறந்து போயிட்டேன். ஓகே, உங்களுடைய அசாய் பவுல் ரெடி. மார்க்ஸ் கிருஷ் நீ வாங்கடா. இன்னைக்கு வந்து தேங்க்ஸ்கிவிங்க்கு என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மத்தியானம் லஞ்சு வந்துட்டு பிசிபெலாபாத். கரெக்டாமா? அந்த அழுக்கு தண்ணி எடுத்து அசிங்கமாக இருக்குது. டொமேட்டோ சூப் வேறு பண்ணுறியா? இதெல்லாம் சொல்லவே இல்லை. உண்மையான ரியாக்ஷன் கொடுங்கப்பா. நெக்ஸ்ட் டைம் வாங்கலாமா வேணாமா இதை பண்ணலாமான்னு. எப்படி இருக்கு நஞ்சமா? நம்ம யோகட்னால கொஞ்சம் புளிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஊரில் வந்து ஸ்டோர் பாட் க்ரீக் யோகட் தான் வாங்குவோம். இது நம்ம வந்து ஹோம் மேட் யோகட் பண்ணுறோம். ஸோ அதனால லைட்டாக புளிப்பு இருக்கும். அசாயில் வந்துட்டு இனிப்பு இருக்கானே இல்லையே. என்ன இவரு இருக்கா? அப்போ யோகட்டோட கலந்து சாப்பிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண மாட்டிருக்கு. யோகட் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நல்லது. நேச்சுரல் கர்ட். சூப்பர். குட் பாக்டீரியாஸ் இருக்கும். அதுவும் ஹோம்மேட் யோகட்ஸ் ரியலி சோ குட். நல்லா கலந்து சாப்பிட்டா செமையா இருக்கு. ஓகே, இந்த பசங்களை கூப்பிட்டுருவோமா? இன்னும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போடவா உங்களுக்கு? ஸ்ட்ராபெரி இருக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு பின்னி எடுக்குது. செம்ம மழைங்க, சும்மா அல்டிமேட்டாக பெய்யுது. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்விம்மிங் பூல் கட்டி முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அங்கே ட்ரீஸ் எல்லாம் வரும். ஸோ நல்ல மழை, சூப்பர். ஐயோ, நான்
வின்டர் இது பண்ணுறதுக்குள்ளே இதை எடுத்து வைக்கணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன், மறந்து போயிடுறேன். சரி, தட்ஸ் ஓகே. பின்னி எடுக்குது. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பைன் ட்ரீ, அது போயிடுச்சு. கொஞ்சம் கீழே போனால் நனைஞ்சிருவேன் நானே. அவ்வளோதான், ஃப்ளவர்ஸ்லாம் சாக ஆரம்பிச்சிச்சு. இருக்கு நல்லா செடி, ஓகே, நாட் பேட். பாருங்க, இங்கே ரோஸ்மெரி கிளியர் பண்ணணும். மழை நிற்கட்டும், இந்த வீக்கெண்ட் கிளியர் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் அதாங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது எப்போவுமே வெளியே வைக்க முடியாது. லைக் கவுண்டர் டாப்பில் வச்சா கவுண்டர் டாப்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் நான் உள்ளே தான் ஷெல்ஃப்குள்ளே தான் வச்சுருப்பேன். ஸோ ஷெல்ஃபில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து இது ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது ஜூஸ் போடுறது கூட பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இதை வந்து க்ளீனப் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ என்ன ஜூஸ் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைனாப்பிள் ஏற்கனவே வந்து கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ பைனாப்பிளும் செலரியும் தான். ஆக்சுவலாக வந்து கேரட்ஸும் போடுவோம். இப்போ வந்து கேரட்ஸ் வந்து காஸ்கோவில் போட்டது வந்துட்டு இது போட்டிருந்தாங்க, ரீகால். அதாவது எப்படின்னா, இப்போ எங்கன்னா வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து பேக் பண்ணி தானே வருது. ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரியிலேருந்து தான் பேக் பண்ணி வரும். அங்கே வந்து ஒரே ஒரு சின்ன கண்டாமினேஷன் ஆகிடுச்சுன்னா அது ஃபுல்லாக வந்துட்டு லைக் எதனா ஒரு கண்டாமினேஷன் ஆகிடும். ஸோ இப்போ வந்து சால்மோனல்லா கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈகோலைன்னு ஒன்று இருக்குது. அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா லைக் அதை நம்ம சாப்பிட்டுட்டோம், லைக் வெஜ்ஜீஸை வந்து வதக்காமல் லைக் ஹீட் பண்ணாமல் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வாந்தி பேதி இந்த இதெல்லாம் வரும். லைக் ஆல்மோஸ்ட் ஃபுட் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ அப்பப்போ வந்துட்டு நியூஸ் பார்த்துட்டே இருக்கணும், எதனா வந்து இது ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கேரட்ஸ் இப்போ வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து காஸ்கோவில் வந்ததில் வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடுச்சான். ஸோ அதனால் அந்த கேரட்ஸ் நாங்கள் வாங்கலை. ஸோ இப்போதைக்கு பைனாப்பிளும் செலரியும் தான். ஸோ எப்படிலாம் பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்களேன். நம்ம ஊர்லலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா? ஸோ நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் நம்ம இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. ஆனால் சொல்கிற பேக்ட் ஐட்டம்ஸ் வாங்கினா இதுதான் பிரச்சனை. ஆனால் நிறைய வெஜிடபிள்ஸ் இங்கே பேக் பண்ணி தான் வரும். ஸோ நமக்கு ஆப்ஷன்ஸே இல்லை. சரி, ஓகே. செலரி வந்து சூப்பராக ஜூஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பைனாப்பிள் ஆரம்பிச்சிட்ருக்கேன், செலரியும் போட்டுட்ருக்கேன், லைக் மாற்றி. ஸோ செலரியை வந்து நீங்கள் அப்படியே குடிக்கவே முடியாது. ஒரு மாதிரி எனக்கு பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ நிறைய பேர் சாப்பிட்ருவாங்க அப்படியே, லைக் ஸ்டிக்ஸாகவே அந்த இது செலரி இது சாப்பிடுவாங்க. அது வந்து தண்டு மாதிரி இருக்குமா. ஸோ நாங்கள் வந்து சரியாக சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால நல்லா நாங்கள் ஜூஸ் போட்டு பண்ணிடுவோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஜூஸ் போடுறது கூட பிரச்சனை இல்லை. ஜூஸ் போட்டதுக்கப்புறம் இதை வந்து கழுவி வைக்கிறது தான் பிரச்சனை. ஒன்று எடுத்து கழுவி வைக்கிறது பற்றி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரொம்ப நன்றி சொல்லணும். நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லேயே வந்து ஹையஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்தது வந்து போன வீடியோவில் தான். நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வீடியோலையும் வந்து ஒருத்தங்க பேட் கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பழைய வீடியோவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி, அதாவது அந்த கமெண்ட்ஸ்க்கு கீழே ஒருத்தங்க வந்து போட்டிருந்தாங்க, ஏன் இப்படிலாம் போடுறீங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இந்த ஒரு பேட் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன பணம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே பர்சன் வந்து இந்த லைக் லாஸ்ட் வீடியோலையும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக கமெண்ட் போட்டிருந்தாங்க. பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. பரவாயில்ல, அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது ரியலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவ்வளோ கமெண்ட்ஸாக, அவ்வளோ பாசிட்டிவிட்டி, ரொம்ப ஹாப்பி. நான் யூஸ்வலாக இக்னோர் பண்ணிட்டு தாங்க போவேன். சம்டைம்ஸ் நமக்கு பஸ்ட் அவுட் ஆகும் பார்த்தீங்களா, அடைச்சா என்னடா இப்படிலாம் நான் அப்படின்ற அந்த பஸ்ட் அவுட் தான் போன வாட்டி கொஞ்சம் புலம்பிட்டேன். ஆனால் உங்களுடைய கமெண்ட்ஸ் ரொம்ப நன்றி. சீரியஸ்லி நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான். ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸு 100க்கு மேலே. அதாவது வீடியோ வியூ பார்த்திங்கன்னா நார்மலாக தான் போயிருக்கு, ஆனால் கமெண்ட்ஸ் வந்து அவ்வளோ இருந்தது. ஸோ இது வந்து நான் எவ்வளோ சொன்னாலும் வார்த்தையே இல்லை. அவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோ தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள்லாம் நிஜமாக என் ஃபேமிலி மாதிரி தான். அதனால தான் வந்துட்டு இன்னமும் வந்து என்னால் வந்து உங்களுக்காக வீடியோ போட முடியுது. ஸோ இது வந்து நார்மலாக எனக்கு இன்ஃபேக்ட் கேட்டிங்கன்னா, இங்கேனா நான் இப்போலாம் வெளியே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த யூடியூப் அப்படின்னாலே எதுவும் வந்துட்டு ஒரு உருவம் மாதிரி நான் வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவங்களுக்கு வந்து நான் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அந்த
ஒரு கற்பனையாக நானே வந்து ஒரு முகம் அந்த மாதிரி போட்டு பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஆனால் நிஜமாக வந்து ஃப்ரம் ஹார்ட். ஏன்னா எவ்வளோ வருஷம் நம்ம வந்து பார்த்துட்ருக்கீங்க, இவ்வளோ வருஷம் நான் யூடியூப் போடுறேன்னா அது வந்து நிஜமாக உங்களால் தான். சரி ஓகே, ரொம்ப நேரமாக நான் வந்துட்டு தேங்க்யூ சொல்லி உங்களுக்கு வந்து அறுக்க விரும்பலை. சரி ஓகேங்க, நம்ம ஜூஸ் போட்டாச்சு. நான் அதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஜூஸர் ஷெல்ஃப்லேயும் வந்துட்டு பக்காவாக அதை கொண்டு போய் எடுத்து வச்சுட்டேன். அந்த ஷெல்ஃப் கீழே தான் வைப்பேன். அது என்னென்னா ஜூஸுக்குன்னு ஒரு ஷெல்ஃபு, அதுக்கு மேலே ஒரு ட்ரா பார்த்தீங்கல்ல, அது வந்துட்டு இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வைக்கிறது. அவ்வளோதான். ஜூஸை போட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. என்னவோ தெரியல, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இதுதான் நம்ம ஸ்நாக் டைம் மாதிரி தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோதாங்க. சாப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு டம்ளர் சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்ச் ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு நானும் அம்மாவும் வந்து கடகடன் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அது பொடுசாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மா வந்து பிசிபெல்லா பாத்ஸ் பண்ணுறேன்னாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு லன்ச். ஸோ தேங்க்ஸ் கிவிங்க்கு யூஸ்வலாக வெள்ளைக்காரங்களாம் டின்னர் சாப்பிடுவாங்க. நம்ம வந்து ஃபேமிலியாக லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு சாப்பர் தான், சும்மா ஜஸ்ட்டு போட்டோன்னா இந்த குட்டி குட்டியாக நான் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு நல்லா ஈக்குவலான ஒரே சைஸில் வருமா. ஸோ நமக்கு வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லைனா இதை மாத்திரம் நான் நறுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த சாப்பரில் போட்டோமா டப்புன்னு நமக்கிடலாம். ஸோ அதே மாதிரி இதில் ஆக்சுவலாக வெங்காயமும் போடலான்னு வாங்க. ஆனால் எனக்கு வந்து வேறு ஒரு இது வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி. அதில் வெங்காயத்தை போட்டு கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அமுக்கி பார்த்தேன், வெங்காயம் போய் நடுவில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியாமல் உடஞ்சிருச்சு. அதனால் நான் அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறதில்ல. ஸோ இந்த சாப்பர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதான், தண்ணியில் போட்டாச்சு, இல்லைனா கருப்பாயிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்ககிட்ட 2 வந்து இரும்பு பேன் இருக்குது. அதில் போட்டு தான் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ தட் இது வந்து நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகும்ல. பேனில் உருளைக்கிழங்கு போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்குல்லங்க 2 பேனில். ஏன்னா இது ஒரே பேனில் போட முடியாது, 2 பேனில். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன், நான் காமிக்கிறேன் ஒரு ஸ்டெப்பும். கொஞ்சமாக சுருங்கி 2 பேன்லேருந்து நான் ஒரு பேனில் மாற்றுற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு சுருங்கிடுங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து உப்பு போட்டுட்டு, ஸோ இப்போ லைட்டாக இந்த இரும்பு பேனில் பண்ணுற சுவை இருக்கே சான்ஸே இல்லை. ஸோ அதே மாதிரி அம்மா வந்து சைட் பை சைட் வந்துட்டு சூப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு சீக்ரெட் ரெசிபிலாம் பண்ணுறாங்கன்னா, ஸோ இன்னொரு வீடியோவில் நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து மிளகா பொடி, உப்பு, அவ்வளோதாங்க. இதுவே. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, நம்ம பொறுமையாக வறுக்கணும், வேறு எதுவுமே இல்லை. அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டிங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பேன்லேருந்து இப்போ ஒரு பேனுக்கு ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, அது வந்து சுருங்கி என்னடா இவ்வளோ கம்மியாகிடுச்சு அப்படின்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அப்படி சுருங்கி போயிடும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுருங்கினா லைக் மொறுன்னு ஆக்கிறதுக்காக இன்னும் லைட்டாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வதக்கி அம்மா வந்து சூப்பராக தயிர் பச்சடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன், இந்த வெண்டைக்காய் தயிர் பச்சடி இதை அதனுடைய ரெசிப்பியை. ஸோ இன்னொரு வாட்டி வேணால் நான் ஃப்யூச்சரில் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து சாம்பாருக்காக கடுகு, அதுக்கப்புறம் இந்த தாளிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஏற்கனவே வந்து இது வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தான், கட் பண்ண வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோங்க நான் இன்னைக்கு. எங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் லஞ்சை வந்து இங்கே தான் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து ரைத்தா, உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. ஸோ வந்து பிசிபெல்லாபாத்தில் போய்கிட்டே இருக்குது. அது வெந்தோடனே அதையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இது வந்து சூப் வந்து கடைசியாக ஹீட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் அப்பளம், அண்ட் தென் ஜூஸ், அண்ட் தென் டெசர்ட். அவ்வளோதாங்க. டெசர்ட் காமிக்கிறேன். இங்கே வந்து ரெடி ஆகிட்டே இருக்கு. காலையிலே நம்ம கொஞ்சம் வந்து ஜூஸ் நான் போட்டு சாப்பிட்டதுனால லஞ்ச் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ டேபிளும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து வெங்காயத்தை வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பீன்ஸ் அண்ட் கேரட்ஸை வந்து நறுக்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். இது என்ன அரைச்சி வச்சுருக்கோமா? அப்போ காமிச்சது. அதில் 2 சொல்ல மறந்துட்டேன். 2 கிராம்பு, ஒரு சின்ன. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்ல என்னென்ன போட்டிருக்கேன்னு. காஞ்ச மிளகா. எவ்வளோ? காஞ்ச மிளகா வந்து சாதா காஞ்ச மிளகா ஒரு 3,
இது காஷ்மீரி மிர்ச்சி ஒரு 4. சூப்பர். ஓகே. அதுக்கப்புறம் தனியா. ஓகே. தனியா வந்து ஒரு 4 ஸ்பூனு. என்ன கடலைப்பருப்பு அது ஒரு 4 ஸ்பூனு. கடலைப்பருப்பு தனியாக ட்ரையாக வறுத்துக்கணும், அப்போ தான் இது உள்ள வேகும். வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது தனியாக வறுத்தாச்சு. தனியாவையும் காஞ்ச மிளகா வறுத்தாச்சு. அது அரைக்கும் போது தேங்காய், காஞ்ச மிளகா, தனியா, கடலைப்பருப்பு. தேங்காய் வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல வந்து ஒரு அரை கப்பு, நிறைய தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு அரைச்சி வச்சு வச்சிருக்கேன் ரெடியாக தான். ஸோ இதில் வந்து தனியா, மிளகா, தேங்காய், கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து பட்டை, லவங்கம். அது சும்மா குட்டி குட்டி லைக் ஃப்ளேவருக்கு. இது புளி தண்ணி கரைச்சி வச்சிருக்கேன். யா. ஓகே. ஓகேவா? இது வதங்கினதுக்கப்புறம் காயை போட்டு வதக்கிட்டு வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி, வெந்ததுக்கப்புறம் அப்படியே புளி தண்ணி கொட்டிடணும். இந்த புளி தண்ணியில் இது கொஞ்சம் மஞ்சள் பொடியும், அது பேர் என்ன, ஒரு சின்ன பீஸு வெல்லமும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். சூப்பர். இல்லை, இது வந்து ஃப்ரோசன் பட்டனால இது வெந்ததுக்கப்புறம் தான் போனேன், சீக்கிரம் வந்துடும். நான் ஏற்கனவே தனியாக வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி கறிவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சூப்புக்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அரைக்கணும். அதுதான் வெஜ்ஜீஸை போட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து பட்டாணியும் போட்டுவிட்டோம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அம்மா, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விழுதை போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ எம்மியாக இருக்குது. ஸோ இது லைட்டாக அம்மா வந்து வெல்லம் சேர்த்துருக்காங்க. ஸோ அது வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச அரிசி அண்ட் பருப்பு வித் தக்காளி அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் போட்டு நல்லா கலந்துடணும். நீங்கள் இப்போ பார்க்கும்போது லைட்டாக வந்து வாட்டரியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இதுதான் கரெக்டான பதம். ஏன் இன்னும் வந்து ஆனில் இருக்க அடுப்பு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்ச நேரில் பருப்புனால நல்லா இறுகிடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே கல் மாதிரி ஆகிடும். அதனால தான். இங்கே பார்த்தீங்கன்னா மாம்ஸ் டேபிளில் பாருங்க எப்படி இருக்கு. காலையில இருந்து வெதர் எப்படி இருந்தது? காலையில வெதர் எப்படி இருந்தது? இப்ப வெள்ள பாத்தீங்களா, வெயில். நார்த் கேரளினால காமெடி பண்ணது இங்க பாருங்க, வெயில். அங்க இருந்து நான் அந்த ஜன்னலையே மூடிட்டேன். ஸோ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. வந்து உட்காருங்கப்பா. ஸோ இங்க வந்து தயிர் சாதம், இது ஊறுகாய், இது பிசிபெல்லாபாத், வடாமன் அப்பளம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் வெண்டைக்காய் ரைத்தா. இது வந்து சூப்புக்கு வச்சுருக்கேன். அம்மா சூப் கொண்டுட்டு வந்துருக்காங்க. கைஸ் வாங்கடா. கிறிஷோ நிஷோ வந்து பிளேட்ஸை நாங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பவுல்லாம் கிறிஷு வந்து துடைச்சான். பிளேட்ஸ்லாம் வந்து அணிக்குட்டி வந்து துடைச்சி கொடுத்தாரு. அணிக்குட்டி தான் கொஞ்சம் வந்து சுருண்டு போய் படுத்துருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து யோசிக்கவே இல்லை, நாங்கள் பாட்டுட்டு செக் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு ஜுரம் இருந்ததில்ல. ஸோ இவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கூட ஒட்டி ஒட்டி படுத்துட்டு இவனும் வந்து ஜுரத்தை பிடிச்சிட்டான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியலங்க. நாங்கள் பாட்டுட்டு டேபிளில் செட் பண்ணிவிட்டு, இவன்னா அவன் குட்டி பசங்க தானே கொஞ்சம் நார்மலாக இருப்பாங்களே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் தெரிஞ்சுது பயங்கர ஜுரம் அவனுக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்ட்டு, அதாவது ஆஃப்டர் லஞ்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சூப்பு அம்மா சொன்ன பார்த்தீங்களா, அம்மா பண்ண சீக்ரெட் ரெசிபி சூப்பு, அதுதாங்க சாப்பிட போகிறோம். ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிச்சுட்டு அந்த இதை வந்து அவங்களுக்கு வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலாக சூஃப்ளே பவுல்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் சூப் பவுலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது அம்மம்மா, அது மகாராணி மாதிரி அம்மம்மா உட்காருவாங்க. வாழ்க்கையில வந்து யாராவது இந்த மாதிரி தேங்க்ஸ்கிவிங் கொண்டாடி இருப்பாங்கப்பா. வெஜிடேரியன் தேங்க்ஸ்கிவிங் எவனாவது கொண்டாடி இருப்பான்றீங்க. If you look at it like you see your ugly face, and you're actually not your great. சாப்பாடு ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணிக்குட்டி வந்துட்டு எனக்கு சாப்பிட வேணாம், பசிக்கல. ஏன்னா யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். பசிக்கல ஏன்னா ஜூஸாவது இருக்கா அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. கஷ்டமாக போச்சு. அடடா எதனா ஒன்று நிம்மதியாக என்ஜாய் பண்ண முடியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இது ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த டேபிள் வந்து
வாங்கிட்டு நாங்கள் ஃபேமிலியாக, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது உட்காந்து சாப்பிட்டோம். நான் ஃபேமிலியாக இது வரைக்கும் உட்காந்து சாப்பிட்லையா. ஸோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ நாங்கள் எல்லாம், அதுவும் அம்மா வந்ததுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை, சூப்பு, சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து அப்பளம் அண்ட் பாதாம் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெசர்ட்க்கு வந்துட்டு நாங்கள் பண்ணலை, கடையில் வாங்கிட்டோம். இது என்ன பாட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் பாட்டிலாக வச்சுட்டோம். அது என்ன ஜூஸ் அப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். சரி ஓகேங்க, நம்ம வந்து ஜாலியாக ரசித்து சாப்பிட்லாம். இது வந்துட்டு ரொம்ப நாளாக யூஸ்வலாக தேங்க்ஸ் கிவிங்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துட்ருப்போமா. அம்மா வந்து சூப்பராக சமைக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஆசை வந்துச்சு, நம்ம போய் டேபிளில் உட்காந்து நம்ம எல்லாம் வந்து அப்படியே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு தான். ஆனால் என்ன, இந்த மாதிரி நம்ம தேங்க்ஸ் கிவிங் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. யூஸ்வலாக வந்துட்டு டர்க்கி கீக்கி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டெசர்ட்டுன்னு சொல்லிட்டு, இது கடையில் வாங்கினது தான், காஸ்கோவில் வாங்கிட்டு வந்துட்டோம். ரெடிமேடாக இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு என்றைக்கான இந்த மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சாக்லேட் மூஸ் மாதிரி இருந்தது, ஃபுல்லாக சாக்லேட். அதுக்கப்புறம் மேலே வந்து இது ஐஸ்கிரீம் கிடையாது, ஆக்சுவலாக ஒரு கேக் மாதிரி தான், லைக் மேபி ஒரு இட்டாலியன் டெசர்ட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறோம். நீங்க யாருக்கு தேங்க்ஸ் பண்ண போறீங்க சொல்லுங்கப்பா. ஸ்வேதா தான், உனக்கு தான் நிறைய இருக்கு. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? ஏன்? Beautiful family, kids. Weirdo. Thank you. I'm thankful for our family. I'm thankful for Daddy, Mama, Krishkutti and Anikutti, everyone in our family. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் for all the positive comments, for all the positivity in our life and video games. அப்படியே போக நல்லா இருக்குது. ஓ அப்ப கலந்து சாப்பிடலாம். சாக்லேட், கோகனட் அது. அப்படியா அம்மா, என்னம்மா? இல்ல கலந்து சாப்பிட கூடாது. இதான் அந்த இது மேல இருக்கு அந்த டாப்பிங். So you have to கலந்தாண்ட சாப்பிடணும். No, you're supposed to eat it. Let's நாங்க முதல்ல நினைச்சோம் இவனுங்களுக்கு சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு. அப்புறம் பார்த்தா இந்த ஜென்மத்துல இந்த பிளேஸ் விட்டு இறங்க முடியாது, ஏந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிறிஷ் மெதுவா சாப்பிடு. அந்த இது உனக்கு தனியா எடுத்து வச்சுட்டேன், அது உனக்கு தான். ஓகே, அதனால நாங்க சாப்பிடலாம். நல்ல பாயிண்டடா இருக்கணும் நினைக்கிறேன், உள்ள போக மாட்டேது. வேற எடுத்துட்டு வரட்டா உங்களுக்கு? திருப்பி வச்சு சாப்பிடுவோம். திருப்பிட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம் ரெண்டு பேருக்கும். உள்ள வரைக்கும் போயிடல. என்னம்மா என்ன வெயிட் பண்ணணும்? ஃபீட் பண்றியா? wait. சரி நான் வெயிட் there's பண்றேன். like a stab. Plant மாதிரி இருக்கு. அது புளியில இருக்கும்டா, புளியில ஒரு இது இருக்கும். அவ்வளோதான். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அணிக்குட்டியால் முடியல, எனக்கு தலை வலிக்குது இதுன்ட்டு. இப்போ தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம், என்னடா இவன் ரொம்ப இது பண்ணுறான். சரி இதுக்கும் டெம்பரேச்சர் செக் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர ஜுரமாக இருந்தது. அதுக்கப்புறம் சரி ஓகே போதும், இவன் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு மட்டும் ஆசைக்கு சாப்பிட்டான், இது வரைக்கும் போதும்டா, நீ போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டோங்க. ஆனால் இந்த மாதிரி ஜுரம் வந்துச்சுன்னா சீரியஸாக வந்துட்டு அப்படியே மாற்றி நம்ம எல்லாருக்கும் வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கிறிஷுக்குட்டிக்கு வந்தது, அவன்கிட்ட வந்து அம்மாவுக்கு வந்தது. அம்மா வந்த டேட் உங்களுக்கு தெரியும், அக்டோபரில். அப்படியே அப்புறம் எனக்கு வந்தது, இப்போ அணிக்குட்டிக்கு வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில், இன்னைக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிற தேதியில் சதீஷ்க்கும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் அப்படியே ஃபேமிலியே படுத்துட்டோம் மாற்றி. அதுவும் இந்த ஜுரம் வந்து கஷ்டமாக இருந்தது. ஸோ எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா வெதர் மாறிக்கிட்டே இருக்கா. ஸோ ஆப்ஷன்ஸே இல்லை, அவ்வளோ குளிர் வேற ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகேங்க, நாங்கள் அணிக்குட்டி அனுப்பிட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மீட் பண்ணலாம். எல்லாம் சாப்பிட்டாச்சு, ஹனி மட்டும் தான் சாப்பிடல. தட்ஸ் ஓகே, அவனுக்கு தலைவலிக்குதுன்னா, அதனால சரி மாடிக்கு போய் படுக்க சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அவ்வளோதான், அவர் மட்டும் தான் சாப்பிடல. நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாத்தையும் எடுத்து இப்போ சார்ட் அவுட் பண்ணி இது பண்ணுறது தான். டிஷ் வாஷரில் போட்டுடலாம். டிஷ் வாஷர் போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். போட்டோன்னா அதுதான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அடுத்து என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, டிஷ் வாஷர் தான். ஃபுல்லாக கடகடன்னு போட்டாச்சு. அந்த நம்ம டெசர்ட் சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த கப்பு வந்துட்டு ஃபுல்லாக வந்து கிளாஸ் கப்பு. ஸோ அதனால் டிஷ் வாஷரில் போட்டுட்டோம். டிஷ் வாஷரில் போட்டுட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஸோ என்ன சொல்கிறது, டிஷ் வாஷரில் போட்டிங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்துலேருந்து எல்லாமே ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான். அதில் போட்டுட்டு மீதி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பாத்திரத்தை நாங்கள் வந்துட்டு கையிலேயே தேய்ச்சிருவோம். ஸோ தட் வந்து ஏன்னா ஆப்ஷன்ஸ் இல்லை,
ரொம்ப பெரிய பெரிய பாத்திரமும் இருக்குமா. ஸோ இதெல்லாம் நான் வந்து கையில் தேய்க்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான். இதோட வந்துட்டு எங்களுடைய சூப்பரான டே சூப்பராக இருந்தது. லைக் வேலை தான் வச்சுக்கோங்க, இருந்தாலும் நமக்கு வந்து அந்த சந்தோஷமாக இருக்கும்ல, நமக்கு ஃபேமிலியை இது பண்ணோன்னு. அன்னிக்குட்டிக்கு மட்டும் ஜுரம் வராமல் இருந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். ஸோ இப்படி தான் எங்களுடைய தேங்க்ஸ் கிவிங் போச்சு. ஸோ ஏன்னா இந்த ஊரில் வந்து தேங்க்ஸ் கிவிங் அன்றைக்கி பார்த்திங்கன்னா கடையே இருக்காது. எல்லோரும் ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே யாருமே இருக்க மாட்டாங்க. அன்றைக்கி தான் வந்து இந்த ஊர்லலாம் வந்து அம்மா அப்பாலாம் தனியாக தானே இருப்பாங்க, அதாவது குழந்தைங்களாம் தனியாக. அந்த அன்றைக்கி தான் வந்து குழந்தைங்களாம் மீட் பண்ணுறது அந்த மாதிரி அக்கேஷன்லாம் வச்சுப்பாங்க. நாங்கள் நல்லா வந்து மணி வந்து 4:30 ஆகுது. நல்லா சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துட்ருக்கோம். மேசிஸ் பரேடு. அணி வந்து தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தான்லப்பா, உண்மையை தான் சொல்லியிருக்கேன். நான் சும்மா வந்து இப்போ யூஸ்வலாகவே அவன் அழுவலைன்னா பரவாயில்ல, எப்போ பாரு அழுது நம்மளை இம்சை பண்ணுவானா, அதனால தான் தெரியல. இங்கே பாருங்க, குழந்தைக்கு வந்துட்டு ஜுரம் இருக்குது. இன்னும் கேம்ஸ் விளையாட போறா. கேம்ஸ் விளையாட போறியா? ஃபர்ஸ்ட் போய் மெடிசன் சாப்பிடணும். போய் மெடிசன் ஆனாதான் சாப்பிட செக் பண்ணலாமா? நீ செக் பண்ணுமா? செக் பண்ணு. பாரு எனக்கு என்ன இருக்கு. உனக்கு பாரு. Wait, 100 லாக்கடா. 109 இருக்கா? நினைச்சேன். சரி ஓகே, மருந்து கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் எங்களுடைய டே போச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய லாங் வீக்கெண்ட் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் வீக் டேலாம் வந்து ஸ்லோவாக போகுது. இந்த மாதிரி லீவ் நாட்கள் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே டப்புன்னு போயிடுது. அதுதான் எப்படின்னே தெரியல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பாவம் அன்னிக்குட்டி மத்தியானம் சாப்பாடும் சாப்பிடல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. வா மருந்து குடிக்கலாம் வா. அது விளையாடாதம்மா, பேட்டரி போயிடும்மா, அப்புறமா யூஸ் பண்ண முடியாதும்மா. இதெல்லாம் யாருக்குன்னா நிம்மதியாகவே நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. எதனா வந்துகிட்டே இருக்கு. மேபி எனக்கு அந்த ஜுரம் வந்தது இல்லை, அதான் இவனுக்கும் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைம்மா? இல்லை, அண்ணனுக்கு ஒரு டைம் வந்துச்சு. சரி விட, லீவ்லயே வந்துட்டு போச்சு. ஹோப்லி போகுண்ணா. அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணேன் லீவு. சொல்லு இருக்கீங்களே. சரி விடு, இன்னும் 4 நாள் என்ஜாய் பண்ணலாம், கவலைப்படாது. இன்னியோட சரியா போடும் இன்ஷால்லாம். ஓகே, எல்லாருக்கும் சுற்றி போடலாம். என்னதுடா சீப்போ சீப்போன்னு சுத்தி போடணுமா நீமா? சரி அனிமா. மேசிஸ் பரேட் பார்க்குறியடா? நோ. சரி வாங்க போயிட்டு கேம்ஸ் ஃபிஷ்ஷா நீங்கள் பண்ணலாம். குடி. இது வந்துட்டு ஆயுர்வேதிக் மெடிசன் மாதிரி. It's so chunky. இது ஜெனக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு